நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே திருமணத்திற்கு சென்று மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பும் போது துயர சம்பவம். ஆட்டோ மீது லாரி மோதிய விபத்தில் பெற்றோர்கள் கண்முன்னே 8 வயது சிறுமி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சென்னை கிண்டி ஆப்ரஹாம் நகர் பகுதியை சேர்ந்த கார்த்திக் 31 வயது. இவர் சென்னையில் சொந்தமாக ஷேர் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இவருடைய மனைவி ஸ்வேதா 24 வயது. இவர்களுக்கு நிஜிதா 8 வயது மகள் உள்ளார். இந்த நிலையில் வேலூரில் நடைபெற்ற உறவினரின் திருமண நிகழ்ச்சிக்கு சென்று மீண்டும் சென்னை நோக்கி தனது ஷேர் ஆட்டோவின் மூலமாக அவர்களுடைய உறவினர்களான பிரசாந்த் 28 வயது, வெண்மதி 24 வயது, யோகேஸ்வரி என்ற கைக்குழந்தை ஆகிய 6 பேர் பயணம் செய்துள்ளனர். இந்நிலையில் ஷேர் ஆட்டோ வாலாஜாபேட்டை அடுத்த வாணிசத்திரம் என்ற பகுதியில் வந்து கொண்டிருந்த போது ஆட்டோவின் பின்னால் வந்த லாரி எதிர்பாராத விதமாக ஆட்டோவின் மீது பயங்கர மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிகிறது. இதில் கார்த்திக் மற்றும் ஸ்வேதா ஆகிய தம்பதியர்களின் 8 வயது மகள் நிஜிதா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மீதமுள்ள 5 பேர் மீட்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவில் அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் திருமணத்திற்கு மகிழ்ச்சியுடன் சென்று வீடு திரும்பி கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தினால் 8 வயது சிறுமி உயிரிழந்ததை அடுத்து அச்சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அனைவரும் மருத்துவமனையில் வந்து குழந்தையை இறந்ததை கண்டு கதறி அழுகும் காட்சிகள் பலரையும் கண்கலங்க வைத்தது. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து காவேரிப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் உயிரிழந்த சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த துயர சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. இதனையடுத்து விபத்து நடைபெற்ற தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் நீண்ட ஆண்டுகளாக சாலை பராமரிப்பு பணிகள் மெத்தனமாக நடைபெற்று வருவதாகவும் இதனால் போதிய அளவில் சாலையில் வெளிச்சம் இல்லாத காரணத்தாலும் சிறுமியின் உயிர் பறிபோனதாக சிறுமியின் உறவினர்கள் பகிரங்கமாக கண்ணீருடன் குற்றச்சாட்டை தெரிவித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.